இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மச்சான், ஒரு பெரிய மனுஷன் அந்த சிவதன் ஐயா கூட ஒட்டிக்கிட்டே இருக்காருல, அவர் பேர் என்ன? யார கேக்குற? அதான்டா உன கூட டீ வாங்கிட்டு வர சொன்னார்ல. அவரா? சொக்கு சொக்கு மக்குன்னுகிட்டு சரியான வில்லங்கமா இருக்காயா அந்த ஆளு. இந்த ஏறு ஓட்டும் போது 2 மாடு போகும் பாரு, அந்த மாதிரி எங்க 2 பேரையும் வேலை செய்ய வச்சு கொன்னுட்டான். நான் கூட கிராமத்துல வேலையெல்லாம் பார்த்திருக்கேன், ஆனா இந்த அளவுக்கு வேலை பார்த்தது இல்ல. வெண்ட நிமித்திட்டாங்க அத்தான். ஏன் மச்சான், உனக்கு வலிக்கல? இல்லையே. ஏன் மாப்ள? அது என்னன்னா, நான் ஜிம்ல ரெகுலரா பிராக்டிஸ் பண்றேன்ல, இதெல்லாம் எனக்கு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி தான்டா. ஓ, என்ன மச்சான், தோல்ல கை வச்சதுக்கே வலிக்குதுன்னு சொல்ற? இல்ல, புதுசா ஜிம்ல சேர்ந்தா மசில்ஸ் கொஞ்சம் பெயினா இருக்கும்ல, அப்படிதான். ஓ, நல்லா சமாளிக்கிறீங்க அத்தான். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். சேது, கேடி, சாப்பிடலாமா? வா தமிழ், உட்கார்ந்து சாப்பிடுவோம். இந்தா புடி. அம்மா, இருங்க, நான் தட்டை எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா. இந்தா. டேய் தண்ணிடு. அப்புறம் தமிழ், என்ன சாப்பாடு? களியும் கருவாட்டு குழம்பும் எடுத்துட்டு வந்திருக்கேன். களியும் கருவாட்டு குழம்புமா? அடடடடா, வேற மாதிரிலாம் இருக்கும். எடுத்து வை குடு 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 குடு. அக்கா, என்ன இதான் சாப்பாடா? இட்லி தோசை இதெல்லாம் இல்ல? ஏன் பீஸா பர்கர் கால மாப்பிள்ள, இது கிராமம், இங்க இதுதான் சாப்பாடு. கிராமெல்லாம் இட்லி தோசைக்கு மாறி ரொம்ப நாள் ஆயிருச்சு. இட்லி தோசையில இருந்து களிக்கு மாறி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க இன்னும் அப்டேட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஏன் முறைக்கிறீங்க? இதுதான் ஹெல்தியான சாப்பாடு. சிட்டிலே இதுதான் சாப்பிடுறாங்க. அது போக ஆளுக்கு ஒரு சாப்பாடெல்லாம் செய்ய முடியாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு தான். அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. எனக்கு ஒண்ணும் வேணாம். அடடடா, அப்பா என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமா? அத்தா சாப்பிடுங்க அத்தா. பசியோட படுத்தா தூக்கம் வராதா அத்தா? சிஸ்டர், நீங்க எடுத்து வைங்க. ஏய், போதும் போதும்.